வணக்கம். சித்த வைத்தியம், இயற்கை வைத்தியம் அப்படின்னாவே முதன்மையா வர பேசிக் மருந்தே திரிபலா திரிகடுகு தான். அதுல இன்னைக்கு நம்ம திரிபலாவை பத்தி பார்ப்போம். காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி சாப்பிடணும், இந்த இந்த ஜுரம் அடிக்குது அந்த டைமுக்கு திரிபலா சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடணும், வயிற்றுப்போக்கு நிறைய இருக்குது அப்போ திரிபலா சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடணும், ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்குது அப்ப திரிபலாவை சாப்பிடணும் எதோ கூட கலந்து சாப்பிடணும், ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி நம்ம உடம்பு ரொம்ப ஊதி போயிடுச்சு அப்போ அந்த திரிபலாவை எது கூட கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லது. இதெல்லாம் அதை பத்தி எல்லாம் இப்ப பார்க்க போறோம். அதே மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்றது இப்ப கடுக்கா கபத்தை போக்கும், தாண்டிக்காய் வாதத்தை போக்கும், நெல்லிக்காய் பித்தத்தை போக்கும். இது மூணும் சேர்ந்ததுதான். இதனால்தான் தென்னாட்டவருக்கு கடுக்காய் ஒன்றே போதுமேன்னு சொன்னாரு. யோகம் பண்றவங்க, இந்த வாசி பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே திரிபலா மெயின் மருந்து. நைட்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு படுக்கணும்னே சொல்லுவாங்க. அதுலயும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கடுக்கா சாப்பிட்டுட்டு படுக்கணும்னே சொல்லுவாங்க. இது ஒண்ணு. இது திரிபலாவில் மெயின் ப்ராசஸ். யோகம் பண்றவங்களுக்கு, சாதாரண ஒரு தியானம் பண்றவங்களுக்கு கூட உடம்பு தன்னை மீறி பித்த நிலையை அடையும், ஹீட் ஆகும். ஹீட்ன்றது பித்தம், அந்த நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இதை காலையில ஒரு ஸ்பூன் சுடுநீர்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்புக்கு தேவையான ஹீட் எவ்வளவு வந்தாலும் பாடி உள்ள இருக்கிற ஆர்கன் தாங்கிக்கிற அளவு சத்து அது கொடுத்துரும். இதையே நீங்க நைட்ல சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு அங்கங்க தண்ணி குடிச்சிருப்பீங்க, ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பீங்க, யாருன்னா குடிச்ச பண்டத்தை சாப்பிட்டு இருப்பீங்க, இல்ல எதனா போய் டஸ்ட்ல போய் நின்றுப்பீங்க. அதுல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் மறுநாள் காலையில எடுத்து பெருங்குடல்ல சேர்த்துட்டு இருப்பார். அதன் மூலியமா மோஷன் உங்களுக்கு ஃப்ரீயா போகும். அந்த டஸ்ட் எல்லா அழுக்குகளும் அதன் மூலியமா வெளியே வந்துடும். இப்படி இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, யோகம் பண்ணவங்க அப்பவும் அந்த அழுக்கு தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, 7 நாள் இருக்குதுன்னா 5 நாள் திரிபலா சாப்பிடு, 2 நாள் கடுக்கா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 நாள் கடுக்கா சாப்பிடுன்னு சொல்றது பிஞ்சி கடுக்கா. பிஞ்சி கடுக்காவில் இருக்கிற கொட்டையை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது பிஞ்சி தானே, அது கொட்டை ஒரு இதுவாக தான் இருக்கும், தோலோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பிஞ்சி கடுக்காவை மட்டும் வாங்கின்னு என்ன பண்ணா, பசுனை விட்டு சின்னதா இருக்கும், பசுனை விட்டோம்னா அது உப்பும், ஒரு மாதிரி பெருத்து வரும், பொறிஞ்சு வரும். அந்த டைம்ல செந்நிறமா வரும்போது எடுத்து வச்சு அதை சூர்ணம் பண்ணி அதை ஒரு ஸ்பூன் நைட்ல சாப்பிட சொல்லுவாங்க. அது சாப்பிட சொன்னாங்கன்னா நம்மளுடைய உள் வயிற்று ரணத்துல இருந்து எல்லாத்தையுமே ஆச்சு நம்ம உடம்புல எந்த ஒரு அழுக்கும் சேராத வெளியே அமைச்சிடும். அதே மாதிரி முடிக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யாது. இந்த பித்தத்தினால நரைமுடி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் இது தொடர்ந்து 48 நாளே சாப்பிட்டு வந்தாங்கன்னாவே முடி கருமையாகிறது கண்டிப்பா அவங்களே இது பண்ணலாம். ஆனா அவங்க சில விஷயங்கள் பண்ணணும். அந்த டைம் உடம்பு ஹீட் ஆகாத அளவுக்கு எப்படி பார்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்ப அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னும் போது காலையில திரிபலா சூர்ணமும் நைட்டு பிஞ்சி கடுக்கா சூர்ணமும் சாப்பிடணும். மூலன்ற பிரச்சனையே அவங்களுக்கு வராது எந்த காலத்துலயும். யோகம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன, மூலாதாரம் ஹீட் ஆகும், ஹீட் ஆகி பிளட்டு சுத்தமாகும், பிளட்டு சுத்தமாகும் போது உடம்பு புண்ணாகும், அதனால ஹீட் ஆகும், அதனால அங்கங்க புள்ளி புள்ளியா கட்டி கட்டியா வரும். அந்த இதை குறைக்கணும்னா இது சாப்பிட்டா கரெக்ட் ஆயிடும். மூலாதாரத்தை எந்த காலத்துலயுமே சூடாக்காது இந்த பிஞ்சி கடுக்கா சாப்பிட்டோம்னா. திரிபலா நம்ம வீட்லயே திடீர்னு போறோம், ஸ்லிப் ஆயிடுச்சு, சதை பறந்துச்சுன்னு சொல்றாங்க, வீங்கி போச்சு அப்படின்றாங்க. ஒரு ஸ்பூன் திரிபலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், அது கூட குழைச்சி 10 மாதிரி போட்டுன்னு ஒரு 3 நாள் போட்டுன்னா வீக்கம் குறைஞ்சிரும், ரத்த கட்டே போயிடும். அதே மாதிரி முகப்பரு திடீர்னு இதுவாகுது அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சின்ன ஒரு பிஞ்சு எடுத்து நம்மளுடைய உமிழ்நீரை துப்பி குழைச்சி அந்த முகப்பருப்பு நைட்ல போட்டு வந்தீங்கன்னா முகப்பருவே காணாம போயிடும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம திரிபலான்னு சொல்றோம். அதை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற விஷயத்துங்களுக்கு இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.